விஜய் டிவியில் நடந்து வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி நாள்தோறும் பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று தடை செய்ய காவல்துறையிடம் புகாரும் அளிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் பிக் பாஸில் ஜூலி தொடர்ந்து தன் மனதில் தோன்றுவதையெல்லாம் கூறி பல்வேறு பொய்களை கூறி வருவதால் பலர் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகிறது. அவரின் இந்த நடவடிக்கைகளால் ஜூலியை நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கைகள் பல முனையில் இருந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஓவியா மீது உள்ள பொறாமையால் ஜூலி எப்படியாவது அவரை வெளியேற்ற வேண்டும் என்பதில் தீர்க்கமாக பல விஷயங்களை அவர் பேசி வந்தார். இந்த விஷயங்களை கமல் தோல் உரித்து காட்டிய பிறகும் ஜூலி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த பரபரப்புக்கு இடையே ஜூலி நேற்றைய எபிசோடில் பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு பார்ட்டி ஒன்று அளித்தார். அந்த பார்ட்டியில் பாடலுக்கு நடனம் ஆடிய போது ஜூலியின் நடனம் மிக ஆபாசமாக இருந்தது என்று புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. அப்பொழுது அவர் அணிந்திருந்த உடையில் புத்தரின் படமும் பதிக்கப்பட்டு இருந்தது. புத்தரின் படம் பதிக்கப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு அவர் நடனமாடியது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இது கௌதம புத்தரை அவமதிக்கும் செயல் என்று பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு குரல்கள் எழும்ப துவங்கியுள்ளன. உலகம் முழுவதும் பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியில் கௌதம புத்தர் முகம் பதித்த மேலாடை அணிந்து ஜூலி ஆபாச நடனம் ஆடியது கௌதம புத்தரையே அவமதிக்கும் செயல். இது தொடர்பாக வழக்கு தொடர வேண்டும் என்று தொடர்ந்து குரல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. புனித குருவான புத்தரை இழிவுபடுத்திய செயலுக்கு விஜய் டிவி மற்றும் ஜூலி மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்து குரல்கள் எழத் துவங்கியுள்ளன. இந்த சர்ச்சைக்கு முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.